நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம். நான் பேச இருக்கின்ற தலைப்பு சட்ட பரப்புரை என்ற தலைப்பு தான். 23/2/2025 நேர்வழி விடியல் சங்கத்தின் தலைவர் குணசேகரன் தலைமையில் மத்திய மாநில அரசுகளின் சேவைகளும் திட்டங்களின் பயன்களும் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கூட்டம் சென்னை சூளைமேடு பகுதியில் செயல்படும் அன்னை தெரசா அறக்கட்டளையில் நடந்தது. இக்கூட்டத்திற்கு நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்தினரையும் அழைத்து இருந்தனர். இக்கூட்டத்தில் திண்டிவனம் ராஜாவாகிய நானும், PU வெங்கடேசன், சூளைமேடு பருக், கோபிநாத் ஆகியோர் கலந்து கொண்டோம். இக்கூட்டத்தில் நாம் சட்டப்பரப்புரை செய்த காணொலியை பதிவிடுகிறோம், பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி எதிர்ப்பு என்ன நினைக்கிறீங்க? சட்டம் தான். எதுக்கு எல்லாத்தையும் நம்ம பிரச்சனைக்கு ஒன்று போயிட்ட போது சட்டம் தான். அதை பற்றி ரொம்ப எளிமையாக சுருக்கமாக அது எப்படி கொண்டு போகணும். சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு வெட்டி எளிமையாக கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்தை ஐயா சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை மேம்படுத்திருக்காங்க, சொல்லணும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஐயா பற்றி அவரே இப்போ கோபி சார் சொன்னதெல்லாம் நான் சொல்ல பெரியாலாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பகுதியில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த காலத்தில் வந்து செயல்பட்டு கொடுக்குது. அனுப்பப்பட்ட செந்தமிழார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நீங்களும் கோர்ட்டில் வாதாடலாம். அதாவது நீங்களாம் இப்போ ஒரு பிரச்சனைனா வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு என் வழக்கை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000மோ ஒரு 2000மோ கொடுத்து வழக்கை நடத்துவீங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் மேலே நம்ம வழக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா இருந்தால் போதும். அந்த 20 ரூபா பயன்படுத்தி நாம் வந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறதுக்கு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் போட்டி நம்ம வந்து இன்னைக்கு வழக்கு தாக்கல் பண்ணலாம். எல்லாரும் ஒரு வழக்கறிஞர்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு 1000 இருந்து 10,000 வரைக்கும் ஒரு வழக்கு போடுறதுக்கு கேட்பாங்க. செலவு பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான். அதை வந்து முதல்ல முன்னாடி வந்து 2 ரூபா இருந்து இப்போ 20 ரூபா ஆக்கியிருக்காங்க. அதை முதல்ல வந்து நமக்கு வந்து நீங்களும் கோர்ட்டில் வாதாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. வந்து பாதிக்கப்பட்டவர் கழகத்துடைய நிறுவன தலைவர் அருப்பப்பட்ட செந்தமிழார் ஐயா தான். அவங்க நீதியை தேடி பத்திரிகை ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர் கழகத்தைய பெயர் மாற்றி நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கம்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு 4/2025 இந்த வருஷம் தான் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ பாதிக்கப்பட்டவர் கழகத்தில் என்னென்னா அவங்க செஞ்சிருக்காங்க. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 95 புத்தகத்தை சட்ட புத்தகத்தை வெளியிட்டு பொது உடைமையாக்கி போயிருக்காங்க. எங்களுக்குலாம் தெரியும். அதாவது நம்ம நடிகர் விஜய் இருக்காரு இல்லையா, அவர் வந்து தமிழன் ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் தான் கொடுத்தோம். அப்புறம் மாறன் ஒரு படம் சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் நாங்கள் தான் கொடுத்தோம். இப்போ ஜோக்கர் படம் அவருடைய ரோல் மாடல் தான். செந்தமிழ் மாநிலம் மறைச்சிட்டாங்க. எப்பொழுதும் போட மாட்டாங்க, போனு கையில் இல்லை, காது கேட்காது. அவங்க பசங்களாம் நல்ல ரிசல்ட் இல்லாமல் சாதாரணமாக வந்து வாழ்ந்து இன்னைக்கு நடத்தி இன்னைக்கு எல்லாரையும் வந்து திங்கத்துக்கு வந்து சட்டங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து எந்த சட்டத்தின்படி வந்து இந்திய குடிமகன் நாடு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசனம் 1905 படி பிரிவு 5ல் நாங்களாம் வந்து இந்திய குடிமகன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசனம் 1950 பிரிவு 19ல் சங்கம் வச்சுக்கலாம், கழகம் வச்சுக்கலாம், கட்சி வச்சுக்கலாம், பேசலாம், எழுதலாம், எல்லாத்துக்கும் 19 வந்து உங்களுக்கு வந்து வழி இருக்கு. 19 படி எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அரசியல் சாசனத்தில் 13 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல் சாசனம் 1950 முன்னாடி இயற்றப்பட்ட சட்டங்கள் வந்து அரசியல் சாசனத்துக்கு முரண்பாடா இருந்தா செல்லாதுன்னு சொல்லுது. முரண்பட்டு இருந்தா செல்லாது. அதாவது அது முரண்படாம இருந்தா செல்லும் சொல்லிட்டு அரசியல் சாசனம் 1950 இயற்றப்பட்ட அரசியல் சாசனம் கோட்பாடு 13 வந்து சொல்லுது. அப்ப அரசியல் சாசனத்துல முக்கியமான பிரிவுகள் பார்த்தீங்கன்னா 5, 13, 14 அரசியல் சாசனம் எல்லாருக்கும் இருந்து சட்டத்தினுடைய அனைவரும் சமம். 14, 15, அதுக்கப்புறம் 20, 21, அதுக்கப்புறம் 51(7) இருக்கு. அதெல்லாம் கேட்டீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கடமைகள் இருக்கு. எல்லாருக்கும் நமக்கு இருக்கிற எல்லாருக்குமே இந்திய நமக்கு எல்லாருக்குமே ஒரு கடமைகள் இருக்கு. இந்த நாட்டை வந்து தனியாவோ கூட்டாவோ வந்து என்ன பண்ணலாம் முன்னேற்றம் சொல்லிக்கிட்ட எல்லா அரசு அலுவலகத்தையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு, இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை, எல்லா கடமையும் அரசியல் சாசனம் 51(7) வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சட்ட விழிப்புணர்வு வந்து நாங்கள் வந்து எங்க பார்த்தாலும் செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப காலமா செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ எங்க ஐயா வந்து இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இது 15/12/2019 இறந்தாங்க. அதன் பிறகு அதை நாங்கள் அவருடைய கொள்கையை முன்னெடுத்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டோர் கழகம்ன்றதை வந்து இன்னைக்கு நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கம் வந்து நாங்கள் வச்சிருக்கோம். முழுக்க சட்ட விழிப்புணர்வு தான் பண்ணுவோம். மற்றபடி இந்த மாதிரி கூட்டம் அங்கங்க நடத்திட்டு இருக்கோம்.
சென்னையில் பார்த்தீங்கன்னா நேற்று கூட வந்து நம்ம ஜகவரி கொலை வழக்கில் வந்து இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து கலெக்டர் நடத்திருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து செலுத்திருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 முறை ஜெயிலுக்கு போயிருக்காங்க. நீதித்துறையை சீர்திருத்தம், காவல்துறையை சீர்திருத்தம் தான் எங்களோட வேலையாக நாங்கள் முன்னேற்ற பணியாக பயன்படுத்தோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் ஒரு மனு அனுப்புறீங்க. அந்த மனு வந்து 21 நாளில் முடிக்கணுன்றது அரசாங்கம் மாநில அரசு 30 நாள் 73/2018 ஒரு அரசாணை இருக்கு. 114/2016 ஒரு அரசாணை இருக்கு. இப்போ 73/2018 ஒரு அரசாணை இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள்ல உங்க மனு வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா தீர்வு செய்யணும். 15 நாள்ல வந்து இடைத்தகவல் தரணும். இது முன்னாடியே வந்து அரசு அலுவலக நடைமுறை முன் இருக்கு. அது 57 தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்க மனுவை வாங்கினா பெண்டிங் வச்சிருக்கூடாது. ஒன்று இந்த காரணத்தையாக நாங்கள் வந்து நிவர்த்தி பண்ணி தரோம், அதுக்காக பெண்டிங் வச்சுக்கணும், இடைத்தகவல் தரணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணணும், இல்லைன்னா நம்ம கோரிக்கை நிவர்த்தி பண்ணணும். அதுதான் அரசு அலுவலக நடைமுறை முன் ஒன்று இருக்கு. அதில் 57 வந்து அதில் பிரிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆர்டிஐ தகவல் அறிவு சட்டம் 2005 இயற்றப்பட்டது. அதில் வந்து இப்போ சூழ்ச்சியை கலாய்வு, அதுக்கப்புறம் 6 ஒன்றில் கேட்கறது, அதுக்கப்புறம் 19 ஒன்றில் மேல்முறையீடு பண்ணுறீங்க, முதல் மேல்முறை, அப்புறம் 19 ஒன்றில் 2வது மேல்முறையீடு பண்ணுறீங்க, ஆணையம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதுக்காக நாங்கள் என்ன சொன்னால் தகவல் அறிவு சட்டத்தை கற்றுக்குங்க. ஆனால் இப்போ பழைய இந்திய சாட்சிய சட்டம்னு ஒன்று இருக்கு, 1872 இயற்றப்பட்டது. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய சாட்சிய ஆதீனியம் 2023 கொண்டு வந்திருக்காங்க. அதில் பிரிவு பார்த்தீங்கன்னா 74, 75 கொண்டு வந்திருக்காங்க. 74 என்ன சொல்லுன்னா, அரசு அலுவலகத்தில் இருக்கிற எல்லா ஆவணங்களுமே பொது ஆவணம் சொல்லுது. எவ்வளவும் பார்வையிட்டு 75 படி உரிய கட்டணத்தை செலுத்தி, ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா தான், உரிய கட்டணத்தை செலுத்தி 75 படி பெற்றுக்கொள்ளலாம் இருக்குது. அதனால ஆர்டிஐயும் பயன்படுத்துங்க, வேணாம் சொல்லல. இந்த பிஎஸ்சிஏ பாரதிய சாட்சிய ஆதீனியம் 2023 கொண்டு வந்த இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தை பயன்படுத்துங்க. பிரிவு 74, 75 பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தினாலே நடவடிக்கை எடுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தி உங்களுக்கு தகவல் கிடைக்கலன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கன்சூமர் கோர்ட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரசு வந்து மனு அனுப்பிட்டு அவங்க பெண்டிங்ல வச்சிருந்தாலே நீங்க என்ன பண்ணலாம், கன்சூமர் நோட்டீஸ் அனுப்பிட்டு கன்சூமர் கோர்ட்டுக்கே நீங்க வந்து போகலாம். போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 லட்சம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நஷ்டீடு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீதிமன்ற கட்டணம்லாம் கிடையாது. அது சம்பந்தமா ஐயா கன்சூமர் கோர்ட் சம்பந்தமா ஐயா வந்து பயன்படுத்திருக்கான அந்த அனுபவம் இருக்கும். ஐயா உங்களுக்கு கேள்வி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.